Hello children, welcome back to our channel Rimika's Diary. நம்ம வந்து CBSE Maths Grade 7 NCERT syllabus தான் பார்த்துட்டு இருக்கோம். ஆல்ரெடி நம்ம சேனல்ல சாப்டர் 1ல இருந்து சாப்டர் 12 வரைக்கும் எல்லா சம்ஸுமே சால்வ் பண்ணி போஸ்ட் பண்ணியிருக்கிறோம். கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும் அப்படின்றதுக்காண்டி நம்ம சேனல்ல ஒரு பிளேலிஸ்ட் கிரியேட் பண்ணியிருக்கிறோம். CBSE Class 7 Maths அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே சில்ட்ரன், நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஆல்ரெடி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கிற நம்ம சில்ட்ரன் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம சாப்டர் 13 தான் பார்க்க போகிறோம். கிரேட் 7லேயே வந்து இது உங்களுக்கு லாஸ்ட்டு சாப்டர் 13 விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ். விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அதோட டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ் மீன்ஸ் இமேஜினிங் எ 3D ஆப்ஜெக்ட் இன் யுவர் மைண்ட் யூஸிங் எ 2D பிக்சர். ஸோ ஒரு 3D ஆப்ஜெக்டை வந்து நம்ம இமேஜின் பண்ணுறது, ஓகேவா? ஒரு 3D ஆப்ஜெக்டை வந்து நம்ம பிரெயினில் இமேஜின் பண்ணிவிட்டு 2D பிக்சர் யூஸ் பண்ணி அதை நம்ம வந்து என்ன பண்ணலாம், ட்ரா பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹவுஸ் பிக்சர் நீங்கள் வரைகிறீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணுவீங்க, ஹவுஸை வந்து நீங்கள் இமேஜின் பண்ணிப்பீங்க, 3Dயில் இமேஜின் பண்ணிப்பீங்க. இமேஜின் பண்ணிவிட்டு பட் நம்ம என்ன பண்ணுவோம், 2D பேப்பரில் வந்து நம்ம 2D ஷேப்ஸ் யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணுவோம். இப்போ ஒரு ஹவுஸ் வரைகிறப்போ என்ன பண்ணுவோம், ஒரு ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். விண்டோஸ்க்கெலாம் நம்ம ஸ்கொயர் யூஸ் பண்ணுவோம். அதுக்கப்புறம் வால்ஸ்க்கெலாம் நம்ம ரெக்டாங்கிள் யூஸ் பண்ணுவோம். அந்த மாதிரி நம்ம ஒரு ஷேப்ஸ் யூஸ் பண்ணுவோம். அது எல்லாமே 2D ஷேப்ஸ். ஆனால் நம்மளோட பிரெயினில் நம்மளோட இமேஜினேஷன் எப்படி இருக்கும், 3Dயில் தான் நம்ம இமேஜின் பண்ணுவோம். ஸோ 3Dயில் இமேஜின் பண்ணி 2Dயில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், ட்ரா பண்ணிகிட்டு இருப்போம். அதுதான் நமக்கு வந்து பெஸ்ட் எக்ஸாம்பிள்னு சொல்லலாம். உங்களுக்கு புரிகிற மாதிரி எக்ஸாம்பிள்னா ஸோ விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ்க்கு எக்ஸாம்பிள் அதுதான், ஓகேவா? இமேஜினிங் எ 3D ஆப்ஜெக்ட் இன் யுவர் மைண்ட் யூஸிங் எ 2D பிக்சர், ஓகேவா? இப்போ இதுக்கு வந்து சம் மோர் எக்ஸாம்பிள்ஸ் பார்க்கலாம். இமேஜின் கியூப் ஷேப்டு பாக்ஸ், யூ கேன் பிக்சர் இட் 6 ஸ்கொயர் ஃபேஸஸ். ஸோ ஒரு கியூப் ஷேப்டு பாக்ஸ், கியூப் அப்படின்றது எப்படி இருக்கும்னு உங்கள் எல்லாருக்குமே தெரியும், கரெக்டாக? ஸோ கியூப்ன்றது ஷேப் எப்படி இருக்கும், இந்த மாதிரி இருக்கும், கரெக்டாக? இந்த மாதிரி ஒரு கியூப் ஷேப்பில் ஒரு பாக்ஸ் வந்து நீங்கள் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்கள் என்ன பண்ணுவீங்க, க்யூப் ஷேப்பில் இருக்கிற பாக்ஸை வந்து உங்கள் பிரெயினில் வந்து இமேஜின் பண்ணிப்பீங்க. ஸோ க்யூப் ஷேப் அப்படின்றது ஒரு 3D ஷேப். ஸோ 3D ஷேப்பை என்ன பண்ணிப்பீங்க, இமேஜின் பண்ணிப்பீங்க. இமேஜின் பண்ணிவிட்டு நம்ம ஸ்கொயர்ஸ் யூஸ் பண்ணி தான் என்ன பண்ணுவோம், 2Dயில் நம்ம வந்து ஸ்கொயர், கரெக்டாக அதை நம்ம யூஸ் பண்ணி தான் நம்ம ட்ரா பண்ணிகிட்ருப்போம், ஓகேவா? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். இப்போ சப்போஸ் வந்து குளோப் வரையணும்னு நினைக்கிறீங்க. ஸோ குளோப் வரையணும் அப்படின்னு நினைக்கிறப்போ குளோப் அப்படின்றது ஒரு 3D. ஸோ குளோப் அப்படின்ற ஒரு 3Dயை வந்து நீங்கள் பிரெயினில் இமேஜின் பண்ணிவிட்டு பட் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வரைவீங்க, 2Dயான ஸ்பியர் யூஸ் பண்ணி தான் நீங்கள் குளோபை ட்ரா பண்ணிகிட்ருப்பீங்க, கரெக்டாக? ஸோ இது ஒரு எக்ஸாம்பிள். ஒன் மோர் எக்ஸாம்பிள் என்னென்னா, இப்போ நீங்கள் வந்து பென்சில் பாக்ஸ் ட்ரா பண்ணணும்னு நினைக்கிறீங்க. ஸோ பென்சில் பாக்ஸ் அப்படின்றது ஒரு 3D, ஒரு சாலிட் ஆப்ஜெக்ட். ஸோ அதை நீங்கள் வந்து இமேஜின் பண்ணிவிட்டு ஆனால் நீங்கள் எதை யூஸ் பண்ணி வரைஞ்சிட்ருப்பீங்க, ரெக்டாங்கிள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு 2Dயை யூஸ் பண்ணி தான் நீங்கள் வரைஞ்சிட்ருப்பீங்க. ஸோ இப்போ உங்களுக்கு நல்லா கிளியராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகிருக்கும்னு நினைக்கிறேன் விஷுவலைசிங் சாலிட் ஷேப்ஸ்னால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ நம்ம உங்கள் டெக்ஸ்ட் புக்கில் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன் பார்ட் 1 வீடியோ ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ இன்ட்ரடக்ஷன், பிளைன் ஃபிகர்ஸ் அண்ட் சாலிட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ பிளைன் ஃபிகர்ஸ்னால் என்னது, சாலிட் ஷேப்ஸ்னால் என்னது அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட்டு பார்த்துக்கலாம். ஸோ பிளைன் ஃபிகர்ஸ் இஸ் நத்திங் பட் 2D ஷேப்ஸை எல்லாத்தையுமே நம்ம வந்து பிளைன் ஃபிகர்ஸ் அப்படின்னு தான் நம்ம சொல்கிறோம், ஓகேவா? 2D ஷேப்ஸ் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்கொயர், ரெக்டாங்கிள் அந்த மாதிரி நீங்கள் லோயர் கிளாஸஸ்லேருந்து அதெல்லாம் பார்த்துட்டு வரீங்க. ஸோ அது எல்லாமே நமக்கு வந்து பிளைன் ஃபிகர்ஸ். ஸோ அதுக்கு வந்து ரெண்டு ஆக்சிஸ், 2 ஆக்சிஸ் தான் இருக்கும். எக்ஸ் ஆக்சிஸ் இருக்கும், ஒய் ஆக்சிஸ் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதுக்கு வந்து டைமென்ஷன் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா லென்த் இருக்கும், வித் இருக்கும், பட் திக்னஸ் இருக்காது, பட் நோ திக்னஸ், ஓகேவா? அதே மாதிரி இப்போ சாலிட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 3D ஷேப்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து சாலிட் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். 3D ஷேப்ஸ்னால் என்னது, 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் எல்லாமே நம்ம சாலிட் ஷேப்ஸ்ன்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா கியூப், சிலிண்டர், இந்த மாதிரி நம்ம வந்து சாலிட் ஷேப்ஸ்லாம் சொல்லிக்கலாம். அதே மாதிரி இதுக்கு வந்து 3 ஆக்சஸ் இருக்கும். எக்ஸ் ஆக்சஸ் இருக்கும், ஒய் ஆக்சஸ் இருக்கும், இசட் ஆக்சஸ் இருக்கும். ஸோ அங்கே திக்னஸ் இருக்காது இல்லையா, இங்கே வந்து திக்னஸும் இருக்கும், லென்த் இருக்கும், வித் இருக்கும், அடிஷ்னலாக நமக்கு என்ன இருக்கும், திக்னஸும் சேர்ந்துருக்கும். ஸோ அதுதான் நமக்கு வந்து சாலிட் ஷேப்ஸ். ஸோ இப்போ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்ப்போம். இன் திஸ் சாப்டர் யூ வில் கிளாசிஃபை ஃபிகர்ஸ் யூ ஹேவ் சீன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் வாட் இஸ் நோன் அஸ் டைமென்ஷன்.
ஸோ இன் அவர் டே டு டே லைஃப். ஸோ இதில் வந்து டைமென்ஷன் அப்படின்னா என்னன்றது எல்லாருக்குமே உங்களுக்கு தெரியும். அது ஒரு மெஷர். ஓகேவா? இப்போ ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு நீங்கள் சம் லென்த்து சொல்லுவீங்க. ஸோ லென்த்துன்றது ஒரு டைமென்ஷன். ஸோ டைமென்ஷன் இஸ் அ மெஷர் ஆஃப் த சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஒரு அளவு. டைமென்ஷன்றது என்னது? ஒரு அளவு ஆஃப் த சைஸ் ஆஃப் அன் ஆப்ஜெக்ட். ஸோ இதில் வந்து 3 மெயின் டைமென்ஷன்ஸ் வந்து நீங்கள் தெரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா லென்த், வித், ஹைட் ஆர் டெப்த். ஸோ லென்த் அப்படின்றது ஒரு ஆப்ஜெக்டோட லாங், எவ்வளோ லாங்காக இருக்குது அப்படின்னு சொல்லி நம்ம மெஷர் பண்ணிக்கிறது லென்த். எவ்வளோ வைடாக இருக்குது அப்படின்னு சொல்லி மெஷர் பண்ணிக்கிறது வித். எவ்வளோ டாலாக இருக்குது அப்படின்றத நம்ம ஹைட்டில் சொல்லுவோம். இல்லை எவ்வளோ திக்காக இருக்குது அப்படின்றது டெப்த்தில் சொல்லுவோம். ஆழமாக இருக்குதுன்னு சொல்லுவோம்ல, எவ்வளோ ஆழமாக இருக்குது அது டெப்த். ஸோ டைமென்ஷன்றது என்னது? மெஷர். ஓகேவா? ஸோ இப்போ இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா in our day-to-day life we see several objects like books, balls, ice cream cones etc. இந்த மாதிரி நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் நம்ம வந்து பார்க்குறோம் around us which have different shapes. One thing common about most of these objects is that they all have some length, breadth and height or depth. Correct? So that is they all occupy space and have 3 dimensions. ஸோ 3 டைமென்ஷன்ஸ் இருக்கக்கூடிய ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணுவோம்? சம் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணும். ஓகேவா? ஹென்ஸ் தே ஆர் கால்ட் 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த சாப்டரில் வந்து நீங்கள் என்ன பண்ணுவீங்க? ஃபிகர்ஸ் வந்து கிளாஸிஃபை பண்ணுவீங்க. ஓகேவா? கிளாஸிஃபை பண்ணுவீங்க. யூ ஹேவ் சீன் இன் டேர்ம்ஸ் வாட் இஸ் நோன் அஸ் டைமென்ஷன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி டே டு டே லைஃப்பில் வந்து நம்ம நிறையா ஆப்ஜெக்ட்ஸ் பார்க்குறோம். எல்லா ஆப்ஜெக்ட்ஸ்க்குமே நமக்கு என்ன இருக்குது? பர்டிகுலர் லென்த் இருக்குது, பிரெத் இருக்குது, ஹைட், டெப்த் இதெல்லாமே இருக்குது. ஸோ அதனால் அது வந்து சம் ஸ்பேஸை வந்து ஆக்குப்பை பண்ணுது. அதனால் அதுக்கு வந்து 3 டைமென்ஷன்ஸ் இருக்குதுன்னு சொல்கிறோம். ஓகேவா? டு யூ ரிமெம்பர் சம் ஆஃப் த 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ்? தட் இஸ் சாலிட் ஷேப்ஸ். 3 டைமென்ஷனல் ஷேப்ஸ் தான் நம்ம என்ன சொல்கிறோம்? சாலிட் ஷேப்ஸ்னு சொல்கிறோம். வி ஹேவ் சீன் இன் இயர்லி கிளாஸஸ். ஸோ ட்ரை தீஸ் மேட்ச் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இது என்ன ஷேப் வரும்? சிலிண்டர் வரும். இது என்ன ஷேப் வரும்? ஸ்பியர் வரும். இது என்ன ஷேப் வரும்? cuboid. இது என்ன ஷேப் வரும்? cube. இது என்ன ஷேப் வரும்? cone. இது என்ன ஷேப் வரும்? pyramid. ஸோ இது எல்லாமே லோயர் கிளாஸஸ்லேயே படிச்சிருப்பீங்க. இருந்தாலும் சம் மாடல்ஸ் வந்து அவங்க காமிக்கிறாங்க. உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து காமிக்கிறாங்க இப்போ. So this is cube. This is sphere. This is cuboid. This is cylinder. And this is a cone. Next பாருங்க. Try to identify some objects shaped like each of these. ஓகேவா? ஸோ சம் 2D ஆப்ஜெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. பை எ சிமிலர் ஆர்குமெண்ட் we can say figures drawn on paper which have only length and breadth. லென்த்தும் பிரெத்தும் மட்டும் இருந்தது அப்படின்னா ஆர் கால் 2 dimensional. தட் இஸ் பிளெயின் ஃபிகர்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. we have also seen some 2 dimensional figures in the earlier classes. ஸோ அதனால் நமக்கு வந்து மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருக்காங்க. 2 dimensional figures with the நேம்ஸுக்கு. ஸோ இது என்னது? நம்ம கிளாஸ் 1லேருந்து படிச்சுட்ருப்போம். இது என்ன ஃபிகர்? ரெக்டாங்கிள். இது என்ன ஃபிகர்? சர்க்கிள். இது என்ன ஃபிகர்? ட்ரையாங்கிள். ஸ்கொயர். குவாட்ரிலேட்ரல். ஸோ குவாட்னாலே நமக்கு 4 சைட்ஸ் இருந்ததுன்னா அது எல்லாமே நமக்கு குவாட்ரிலேட்ரல் தான். we can write 2D in short for 2 dimension. ஸோ 2 dimensionக்கு நம்ம 2D in short form வச்சுருக்கோம். அண்ட் 3D in short for 3 dimension. ஓகேவா? 3D வந்து 3 dimensionக்கு ஷார்ட் ஃபார்ம் தான் 3D. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபேஸஸ், எட்ஜஸ் அண்ட் வெர்டிசஸ் கொடுத்துருக்காங்க. Do you remember the faces, vertices and edges of solid shapes which you studied earlier? Here you see them for a cube. ஸோ இப்போ ஒரு கியூபுக்கு வந்து நம்ம ஃபேஸஸ், எட்ஜஸ், வெர்டிசஸ் பார்க்க போகிறோம். ஓகேவா? இப்போ வெர்டிசஸ் அப்படின்றது ப்ளூரல்ல, அதாவது ஒரே ஒரு இதை வந்து நம்ம வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த கார்னர் இருக்குது பார்த்தீங்களா, இதுதான் நம்ம வேர்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம்.
இப்போ ஒரு கியூபுக்கு வந்து நமக்கு வேர்டெக்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ், இது ஒரு வேர்டெக்ஸ். அதே மாதிரி கீழே 4 இருக்கும். ஸோ டோட்டலாக வந்து எத்தனை வேர்டிசஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா ஒரு கியூபுக்கு வந்து எத்தனை வேர்டிசஸ்? 8 வேர்டிசஸ் வரும். ஓகேவா? எட்ஜு பார்ப்போம் அடுத்து. இப்போ the 8 corners of the cube or its vertices அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எட்ஜு வந்து பார்த்தீங்கன்னா லைன் செக்மெண்ட்ஸ். The 12 line segments that form the skeleton of the cube or its edges. ஸோ ஸ்கெலிட்டன்றாங்க ஒரு கியூபுக்கு வந்து எலும்புக்கூடு மாதிரின்னு சொல்கிறாங்க. எதை? எட்ஜஸ். ஓகேவா? ஸோ இப்போ இதை வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குதுன்னு கவுண்ட் பண்ணுங்கள். மேலே 4 இருக்குது, கீழே 4 இருக்குது. ஸோ 8. அதே மாதிரி இந்த சைடு 2, இந்த சைடு 2 இருக்குது. 4. 2 + 2 4. ஆல்ரெடி நமக்கு 8 இருக்குது. ஸோ 8 + 4 என்ன வரும்? 12. இப்போ 12 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அந்த 12 லைன் செக்மெண்ட்ஸையும் நம்ம என்ன சொல்லுவோம்? edges அப்படின்னு சொல்லுவோம். The 12 line segments that form the skeleton of the cube or its edges. நெக்ஸ்ட் வந்து ஃபேஸஸ் சொல்லுவோம். ஃபேஸஸ்னாலே ஃப்ளாட் சர்ஃபேஸ் தான் நம்ம ஃபேஸஸ்ன்னு சொல்லுவோம். இங்கே எத்தனை ஃபேஸஸ் இருக்கும்? மேலே கீழே இருக்கும். அதே மாதிரி சைடில் 2 இருக்கும். ஸோ 2 + 2 4. அப்புறம் ஃப்ரண்ட் அண்ட் பேக் இருக்கும், அது ஒரு 2 இருக்கும். ஸோ 6. ஸோ டோட்டலாக 6 ஃப்ளாட் சர்ஃபேஸ் இருக்கும். The 6 flat square surfaces that are the skin of the cube or its faces. ஸோ ஃபேஸஸ்ன்றனால அவங்க எப்படி இமேஜின் பண்ணுறாங்க? அதுதான் ஸ்கின் அப்படின்னு இமேஜின் பண்ணுறாங்க. ஸ்கின் ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. எட்ஜை வந்து skeleton ஆஃப் த கியூப் அப்படின்னு சொல்கிறாங்க. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து பாருங்கள், டூ திஸ் கம்ப்ளீட் த ஃபாலோயிங் டேபிள். இந்த டேபிளை நம்ம தான் கம்ப்ளீட் பண்ணணும். இதில் வந்து சம் ஃபிகர்ஸ் நமக்கு சாலிட் ஷேப்ஸ் கொடுத்துருக்காங்க. ஓகேவா? அதுக்கு நம்ம வந்து ஃபேஸஸ், எட்ஜஸ், வேர்டிசஸ் வந்து நம்ம எழுதணும். கியூபுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. இப்போ ப்ரீவியஸாக நம்ம அதுதான் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம். கியூபுக்கு எப்படி ஃபேஸஸ், எட்ஜஸ், வேர்டிசஸ் மெஷர் பண்ணுறது அப்படின்னு. ஸோ ஃபேஸஸ் வந்து 6, எட்ஜஸ் வந்து 12, வேர்டிசஸ் வந்து 8. இது வந்து என்ன ஷேப்? பிரமிட். ஓகேவா? ஸோ இந்த பிரமிடுக்குமே வந்து ஃபேஸஸ் வந்து கொடுத்துட்டாங்க. ஸோ ஃபேஸஸ் வந்து 4ன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இங்கே நமக்கு இங்கே ஃப்ரண்ட்டில் ஒரு ஃபேஸ் இருக்குது. 1 2. இங்கே பாட்டமில் இருக்கும். கரெக்டாக? இப்போ நான் இங்கே வந்து ஒரு டாட்டர் லைன் வரைஞ்சிட்டேன் அப்படின்னா உங்களுக்கு இன்னும் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ அப்போ இங்கே ஒரு ஃபேஸ் 3. அப்புறம் அந்த சைடு இன்விசிபிளாக ஒரு ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போ 4 ஃபேஸஸ் வரும். ஸோ 1, இந்த சைடு இருக்கிறது 2, பாட்டமில் இருக்கிற ஃபேஸ் வந்து 3, ஆப்போசிட் சைடு அந்த சைடு இன்விசிபிளாக ஒன்று இருக்கும் 4. இப்போ 4 ஃபேஸஸ். ஃப்ளாட் சர்ஃபேஸ் தானே ஃபேஸஸ்ன்றது. ஸோ 4 ஃபேஸஸ் வரும். நெக்ஸ்ட்டு வேர்டிசஸும் கொடுத்துட்டாங்க. வேர்டிசஸ் அப்படின்றது இந்த வேர்டெக்ஸ், இந்த கார்னர்ஸ். இப்போ நம்ம வேர்டிசஸ் வந்து கவுண்ட் பண்ணலாம். 1 2 3 4 4 தான் இருக்குது. கரெக்டாக? அப்போ 4 வேர்டிசஸ் அப்படின்னு நம்மளுக்கு வந்து அவங்களே கொடுத்துட்டாங்க. ஓகே. நெக்ஸ்ட் வந்து எட்ஜஸ்ன்றது நான் என்ன சொன்னேன்? லைன் செக்மெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்னு சொன்னேன். ஸோ எட்ஜஸ் வந்து நம்ம கவுண்ட் பண்ணலாம். ஸோ இது 1 2 3, இது 4, இந்த மிடில் இருக்கிறது 5. இந்த டாட்டடில் போட்டிருக்கேன் பாருங்கள். டாட்டடில் போட்டிருக்கிறது அப்படின்றது வந்து இன்விசிபிளாக இருக்கிறது தான் நான் டாட்டடில் போட்டிருக்கேன். ஓகேவா? ஸோ அப்போ இது வந்து 6. அப்போ டோட்டலாக 6 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. அப்போது இங்கே எத்தனை எட்ஜஸ் இருக்கும்? 6 எட்ஜஸ் இருக்கும். அப்போ நம்ம வந்து 6 அப்படின்னு போட்டுடலாம். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுது அந்த சம்? ஓகே. நெக்ஸ்ட்டு ஒரு சாலிட் ஷேப் பாருங்கள். ஸோ இதில் நம்ம பார்க்குறப்போ இதில் நம்ம தான் எல்லாமே கண்டுபிடிக்கணும். ஃபஸ்ட்டு நம்ம வந்து வேர்டிசஸ் கண்டுபிடிச்சிடலாம். ஓகேவா? ஸோ வேர்டிசஸ் வந்து கார்னர்ஸ். ஸோ 1 2 3 4, மேலே ஒன்று 5 6 7 8 9. ஸோ நமக்கு வந்து 9 வருது. ஓகேவா? ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. ஸோ 9 வேர்டிசஸ் வரும். 9 வேர்டிசஸ். ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து எட்ஜஸ் பார்க்கலாம். ஸோ எட்ஜஸ் அப்படின்றது என்னது? லைன் செக்மெண்ட்ஸ். ஸோ எட்ஜஸ் வந்து நம்ம இப்போ கவுண்ட் பண்ணலாம். கீழே 4 இருக்குது. கரெக்டாக? 1 2 3 4. அதுக்கப்புறம் இந்த வேர்ட்டிக்கலாக இருக்கிறதெல்லாம் கவுண்ட் பண்ணுறேன். 5 6 7 8. அதுக்கப்புறம் இங்கே 4 இருக்குது. கரெக்டாக? 9 10 11 12. அதுக்கப்புறம் மேலே 4 தெரியுது. 13 14 15 16. அப்போ டோட்டலாக எத்தனை எட்ஜஸ் வருது? 16 எட்ஜஸ் வருது. அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஃபேஸஸ் கவுண்ட் பண்ணலாம்.
நெக்ஸ்ட்டு இந்த சாலிட் ஷேப்க்கு வந்து ஃபேஸஸ் கண்டுபிடிப்போம். இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு வந்து ஃபேஸ் கண்டுபிடிப்போம். ஸோ ஃபேஸஸ் கண்டுபிடிக்கிறப்ப யூஸ்வலாக இங்கே வந்து நமக்கு ஒரு க்யூப் இருக்குது, மேலே வந்து ஒரு பிரமிட் இருக்குது. ஸோ மேலே வச்சுருக்குறாங்க. மேலே வச்சுருக்கிறனால இந்த க்யூபோட இந்த ஒரு ஃபேஸும் இந்த பிரமிடோட ஒரு ஃபேஸும் என்ன ஆயிடுச்சு, கோயின்சைட் ஆயிடுச்சு, ஓவர்லாப் ஆயிடுச்சு. ஆனதுனால நம்ம அந்த ஃபேஸ் வந்து நமக்கு கன்சிடர் பண்ண மாட்டோம். ஓகேவா? அதை விட்டுட்டு நம்ம ரிமைனிங் இதை தான் நம்ம வந்து கவுண்ட் பண்ணணும். அப்போ யூஸ்வலாக நமக்கு க்யூபுக்கு வந்து 6 ஃபேஸஸ்ன்னு நமக்கு தெரியும். பட் இப்போ நம்ம என்ன சொல்லிடணும், 5 ஃபேஸஸ்ன்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஓகேவா? இப்போ நமக்கு மேலே இருக்கிற பிரமிடுக்கு நம்ம கவுண்ட் பண்ணலாம். 1 2 3, அந்த சைடு ஒரு ஃபேஸ் இருக்கும், இன்விசிபிள் ஃபேஸ் ஒன்று இருக்கும். ஸோ 4. ஓகேவா? அப்போது 5 + 4 நமக்கு என்ன வரும், 9 வரும். ஸோ 9 ஃபேஸஸ். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? ஓகே. நெக்ஸ்ட் வந்து இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து என்ன பார்க்கலாம், வேர்டெக்ஸ் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இதுக்கு வந்து இந்த சாலிட் ஷேப்புக்கு வந்து நம்ம வேர்டிசஸ் பார்க்கலாம். வேர்டெக்ஸ், ஓகேவா, கார்னர்ஸ். ஸோ 1 2 3. ஸோ இதுக்கு நேரம் நமக்கு வந்து ஒரு இன்விசிபிளான ஒரு வேர்டெக்ஸ் இருக்கும். கரெக்டாக? ஸோ அப்போது இங்கே வந்து 4 இருக்கும். 1 2 3 4 5 6 7 8 9 10. அப்போது இதில் எத்தனை வெர்டிசஸ் வருது, 10 வெர்டிசஸ் வருது. ஓகே, அப்போ நம்ம இங்கே வந்து 10 போட்டுடலாம். நெக்ஸ்ட்டு வந்து நம்ம எட்ஜஸ் பார்க்கலாம். எட்ஜஸ் அப்படின்றது நான் என்ன சொல்லியிருக்கேன், லைன் செக்மெண்ட் அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஸோ இங்கே நம்ம இன்விசிபிளை கொஞ்சம் ட்ரா பண்ணிக்கிட்டோன்னா ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கும். கரெக்டாக? அதே மாதிரி இந்த பார்ட்லாம் நமக்கு இன்விசிபிளாக இருக்கும். கரெக்டாக? ஸோ இப்போ வந்து இதில் நீங்கள் ஈஸியாக கவுண்ட் பண்ணிடலாம் லைன் செக்மெண்ட். ஸோ 1 2 3. இங்கே பார்த்தீங்கன்னா 3 லைன் செக்மெண்ட்ஸ் இருக்குது. 4 5 6. கரெக்டாக? 1 2 3 4 5 6. இது ஒரு இது 7. நெக்ஸ்ட்டு வந்து 8 9 10 11. அப்புறம் இது வந்து 12. இது வந்து 13. இது வந்து 14. நெக்ஸ்ட் வந்து இங்கே ஒரு லைன் செக்மெண்ட் இருக்குது பாருங்கள், 15. ஸோ டோட்டலாக நமக்கு எத்தனை எட்ஜஸ் வருது, 15 எட்ஜஸ் வரும். ஓகேவா? இது எல்லாமே நம்ம ஒரு லைன் செக்மெண்ட்டு தான். ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு எண்டிங் பாயிண்ட் இருக்குது, ஒரு லைன் செக்மெண்ட்டு தான். ஸோ இதையுமே நம்ம ஒன்றா தான் கன்சிடர் பண்ணணும். ஓகேவா? அப்போ இங்கே நமக்கு வந்து 15 எட்ஜஸ் வருது. ஃபேஸஸ் பார்க்கலாம். நெக்ஸ்ட்டு வந்து ஃபேஸஸ், அதாவது ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் பார்க்கலாம். இதுக்குமே நீங்கள் இன்விசிபிள் ட்ரா பண்ணிக்கோங்க. இதுக்கு ஸ்ட்ரைட்டாக ஒரு இது வச்சுக்கோங்க. அது மாதிரி இங்கே, ஸோ இங்கே கூட நீங்கள் ஒரு இதை ட்ரா பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வந்து ஃபேஸஸ், ஃப்ளாட் சர்ஃபேஸஸ் கவுண்ட் பண்ணலாம். ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக்கில் ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ். ஸோ 1 2 3 4. ரைட் சைடு ஒன்று, லெஃப்ட் சைடு ஒன்று, 3 4. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக், ரைட் சைடு லெஃப்ட் சைடு 4. மேலே கீழே 5 6. ஸோ ஒரு க்யூபுக்கு நமக்கு தெரியும் 5 6 இருக்கும், 6 ஃபேஸஸ் இருக்கும். அது போக எக்ஸ்ட்ரா இது ஒரு ஃபேஸ் தானே, இது ஒரு ஃப்ளாட் சர்ஃபேஸ் தானே, அங்கே ஒரு டேமேஜ்டு பார்ட் மாதிரி உடஞ்சிருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போது 6 + 1 என்ன வரும், 7. அப்போ 7 ஃபேஸஸ் வரும். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா இந்த சம்? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். கேன் யூ see that the 2-dimensional figures can be identified as the faces of the 3-dimensional shapes? என்ன சொல்கிறாங்க, 2-dimensional ஃபிகர்ஸை வந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். எங்கேருந்து ஐடென்டிஃபை பண்ணுறோம், 3D ஷேப்பில் உள்ள ஃபேஸஸ்லேருந்து நம்ம ஐடென்டிஃபை பண்ணுறோம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபேஸ் இருக்குது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ட்ரையாங்கிள் ஃபேஸ் இருக்குது, இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஷேப் இருக்குது, இதுக்கு ட்ரையாங்கிள். இந்த மாதிரி நம்ம ஃபேஸஸ் வச்சு ஐடென்டிஃபை பண்ணுறோம். ஸோ அதுதான் சொல்லியிருக்காங்க. கேன் யூ see that the 2-dimensional figures can be identified as the faces of the 3-dimensional shape? ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ சிலிண்டர் எடுத்துக்கோங்க. சிலிண்டர் எடுக்கிறப்போ என்ன இருக்கும், 2 ஃபேஸஸ் இருக்கும். இங்கே ஒரு ஃபேஸ், இங்கே ஒரு ஃபேஸ் இருக்கும். அந்த ஃபேஸஸ் என்ன ஷேப்பில் இருக்கும், சர்க்கிள் ஷேப்பில் இருக்கும். அண்ட் பிரமிட் எடுத்துக்கோங்க, ஷேப்டு லைக் திஸ். ஸோ இதுக்கு வந்து என்ன ஃபேஸஸ் இருக்குது, ட்ரையாங்கிள் ஃபேஸஸ் இருக்குது, ஹேஸ் ட்ரையாங்கிள்ஸ் as its faces. So we will now try to see how some of these 3D shapes can be visualized on a 2D surface, that is on paper. ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஒரு 3D ஷேப்பையே வந்து விஷுவலைஸ் பண்ண போகிறோம், அதாவது இமேஜின் பண்ண போகிறோம். எதில் இமேஜின் பண்ண போகிறோம், 2D சர்ஃபேஸில் இமேஜின் பண்ண போகிறோம். ஸோ 2D சர்ஃபேஸ் அப்படின்றது இங்கே என்ன சொல்கிறாங்க, பேப்பர் சொல்கிறாங்க. ஸோ பேப்பரில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்,
விஷுவலைஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? நம்ம பேப்பரில் இமேஜின் பண்ண போகிறோம் 3Dயை. ஓகேவா? In order to do this, we would like to get familiar with three-dimensional objects closely. ஸோ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னா நமக்கு என்ன பண்ணணும், 3-dimensional ஆப்ஜெக்ட்ஸ் வந்து நல்லா அதோட ஃபெமிலியர் ஆகிருக்கணும். இப்போ ஒரு க்யூப் அப்படின்னா அதுக்கு இவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குது, இவ்வளோ ஃபேஸ் இருக்குது, இவ்வளோ எட்ஜ் இருக்குது. ஒரு பிரமிட் இருக்குன்னா அதுக்கு வந்து இவ்வளோ ஃபேஸ் இருக்குது, இவ்வளோ வெர்டெக்ஸ் இருக்குது, இப்படி எட்ஜஸ் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து நல்லா ஃபெமிலியர் ஆகிருக்கணும். ஃபெமிலியர் ஆனால் தான் நம்மளால் என்ன பண்ண முடியும், இந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ண முடியும். In order to do this, we would like to get familiar with three-dimensional objects closely. Understand ஆகுதா? Let us try forming these objects by making what are called nets. So nets அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ அதில் வந்து நம்ம என்ன பண்ணுவோம், let us try forming these objects. 3D ஆப்ஜெக்ட்ஸ்லாம் நம்ம மேக் பண்ணுவோம். ஸோ நெட்ஸ் அப்படின்னா என்னென்னா a two-dimensional shape that can be folded to form a 3D shape or a solid. ஸோ 2-dimensional ஷேப் இருக்கும், அதை நம்ம ஃபோல்ட் பண்ணி என்ன பண்ணுவோம், 3D ஷேப்பை வந்து ஃபார்ம் பண்ணுவோம், க்ரியேட் பண்ணுவோம். ஓகேவா? நீங்கள் வந்து ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் கார்ட்போர்ட் பாக்ஸ்லாம் எடுத்து அதை என்ன பண்ணலாம், இந்த மாதிரி நீங்கள் பண்ணலாம். எட்ஜஸ் எல்லாம் கொஞ்சம் கட் பண்ணி விட்டுட்டு நீங்கள் ஒரு ஃப்ளாட்டாக ஆக்கிடலாம். ஸோ இதுதான் நெட்டு. ஓகேவா? அவங்களே கொடுத்துருக்காங்க பாருங்கள். டேக் அ கார்ட்போர்ட் பாக்ஸ், கட் த எட்ஜஸ் டு லே த பாக்ஸ் ஃப்ளாட் ஆக்கிடுங்க. ஸோ இதுதான் என்னது, நெட். இந்த பாக்ஸோட நெட் வந்து இதுதான். யூ ஹாவ் நவ் எ நெட் ஃபார் தட் பாக்ஸ். எ நெட் இஸ் அ சார்ட் ஆஃப் skeleton outline in 2D which when folded results in a 3D shape. ஸோ 2Dயில் இருக்கும், அதை நம்ம ஃபோல்ட் பண்ணோன்னா நமக்கு என்ன கிடச்சிரும், 3D ஷேப் கிடச்சிரும். ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? இது வந்து உங்களை மாதிரி ஒரு ஸ்டூடெண்ட் வந்து இப்போ ஒரு ஆக்டிவிட்டியாக வந்து பண்ணி காமிப்பாங்க. ஓகேவா? So I'm going to open this box to make its net. So this is the net of this box. Now I'm going to make this into a box again. ஓகே சில்ட்ரன், இப்போ வந்து அவங்க பண்ணி காமிச்சாங்க. ஒரு பாக்ஸ்க்கு வந்து எப்படி நெட் பண்ணுறது, திருப்பி அதை வந்து என்ன பண்ணுறாங்க, திருப்பி அதை வந்து 3Dயாக மாற்றிட்டாங்க. கரெக்டாக? ஹியர் யூ காட் அ நெட் பை சூட்டபிளி செப்பரேட்டிங் த எட்ஜஸ். அந்த எட்ஜஸ் எல்லாம் செப்பரேட் பண்ணி தான் நம்மளால் நெட் வந்து பண்ண முடியும். இஸ் த ரிவர்ஸ் ப்ராசஸ் பாசிபிள்? திருப்பி அதை நம்ம வந்து என்ன பண்ணுறோம், ஃபோல்ட் பண்ணி 3Dயாக மாற்றிட்டாங்க. கரெக்டாக? அப்போது பாசிபிள் தான். எஸ். ஹியர் இஸ் அ நெட் பேட்டர்ன் ஃபார் அ பாக்ஸ். அவங்க ஒரு பாக்ஸுக்கு வந்து நெட் பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க. Copy an enlarged version of the net and try to make the box by suitably folding and gluing together. ஓகேவா? அகைன் வந்து 3Dயாக மாற்றிடலாம். இதை வந்து க்ளூ பண்ணி யூ மே யூஸ் சூட்டபிள் யூனிட்ஸ். மீட்டர் அந்த மீட்டர், சென்டிமீட்டர் அந்த சென்டிமீட்டர். த பாக்ஸ் இஸ் அ சாலிட். இட் இஸ் அ 3D ஆப்ஜெக்ட் வித் த ஷேப் ஆஃப் அ கியூபாய்ட். ரெக்டாங்குலர் ஃபேஸ் இருக்கும். கரெக்டாக? சிமிலர்லி யூ கேன் கெட் அ நெட் ஃபார் அ கோன். இது மாதிரி நம்ம கோனுக்கு கூட நம்ம நெட் வர வைக்கலாம். பை கட்டிங் அ ஸ்லிட். இந்த மாதிரி ஸ்லாண்டிங்காக ஒரு கட் போட்டிங்க அப்படின்னா நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். இதுதான் வந்து கோனோட என்னது, நெட். அண்டர்ஸ்டாண்ட் ஆகுதா? கோனை வந்து இந்த மாதிரி கட் பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். நமக்கு மேலேருந்து டாப் வியூ காமிச்சிருக்காங்க. கரெக்டாக? நம்ம மேலேருந்து கோனை கட் பண்ணிவிட்டு மேலேருந்து நம்ம வியூ பண்ணோன்னா இந்த மாதிரி இருக்கும். ஸோ சிமிலர்லி யூ கேன் கெட் அ நெட் ஃபார் அ கோன் பை கட்டிங் அ ஸ்லிட் அலாங் வித் ஸ்லாண்ட் சர்ஃபேஸ். யூ ஹேவ் டிஃப்ரெண்ட் நெட்ஸ் ஃபார் டிஃப்ரெண்ட் ஷேப்ஸ். ஸோ ஒவ்வொரு ஷேப்புக்கும் ஒவ்வொரு விதமான நெட் வந்து நமக்கு கிடைக்கும். காப்பி enlarged versions of the nets given and try to make the 3D shapes indicated. You may also like to prepare skeleton models using strips of cardboard fastened with paper clips. ஓகேவா? இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கியூபோட நெட் வந்து இந்த மாதிரி இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. 6 ஸ்கொயர்ஸ் இருக்குது பாருங்கள். சிலிண்டருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு ரெக்டாங்கிள் இருக்கும், 2 சர்க்கிள்ஸ் இருக்கும். கோனுக்கு இந்த மாதிரி இருக்கும். ஓகேவா? we would also try to make a net for making a pyramid. பிரமிடுக்கு கூட நம்ம பண்ணலாம். ஸோ பிரமிட்ஸ் இருக்குது பாருங்கள்.
like the Great Pyramid in Giza, Egypt. The pyramid has a square base. So pyramidக்கு வந்து square base இருக்கும், இந்த மாதிரி இருக்கும். And triangles on the 4 sides இருக்கும். So இதுதான் வந்து இந்த pyramidோட net. See if you can make it with the given net. Okay, understand ஆகுதா? Okay. Okay children, இதோட introduction part 1 வீடியோ வந்து finished ஆகுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Bye children.